நன்றி. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா. கடவுளின் அன்பும் அமைதியும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆண்டவரே, இந்த மாலை பொழுதினிலே சுவாமி, இதோ நாங்கள் எங்கள் வலிமையாலும் அல்ல, எங்கள் ஆற்றலாலும் அல்ல, தூயாவினாலே ஆட்கொள்ளப்பட்டு இதோ இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 1 குறிப்பேடு 16ஆம் அதிகாரத்திலே உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்கவும், எவ்வாறு தாவீது ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாவுக்கும் அவர் ஒருவர் முறைவுக்கும் முதலாக அளித்தாரோ, அதப்படிப்பட்ட பொறுப்பை நீர் எங்களுக்கும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் உண்மையுள்ள தேவ பிள்ளைகளாக என்றும் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி. ஒவ்வொருவரும் 8 முதல் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆமென். ஆமென். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆமென். ஆமென். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆமென். 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 ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆமென். 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 அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். 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 பார்த்தவர்களே, இப்படியாக அந்த பாடல்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்று சிந்திப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் மாத்திரமே. ஆமென். ஆமென். பார்த்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும்படியாக பொறுப்பை தாவீது ராஜா ஆசாவுக்கும் அவர் உறவின் முறையாளருக்கும் முதலாக அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலும் ஆண்டவர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் அரை மணி நேரம் ஆண்டவரை ஸ்துதிப்பதற்கு பாடுவதற்கு அந்த பொறுப்பு அளிக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் 8ஆம் வசனம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆமென். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென்.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். அவர் பெயரை சொல்லி வழிபடுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அவர் பெயரை சொல்லி வழிபடும். இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் பெயரை சொல்லி வழிபடுங்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ஆமீன், அல்லேலூயா என்று சொல்லி ராணி சேவியர் அந்த பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா. என்ன அழகா பாடுங்க அந்த பாடல். எவ்வளோ அருமையான வரிகள். காலையும் மாலையும் அல்லேலூயா என்று சொல்லி பாடுங்கம்மா. ஆமென். காலையும் சப்தமாய் காலையும் மாலையும் அல்லேலூயா. அந்த மைக்கை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபோனை பக்கத்தில் கையில் எடுங்க. இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பெலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா.
ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அதனால தான் 1 குறிப்பேடு 16:9 சொல்லுகிறது, அவருக்கு பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். நம்புங்கப்பா, உங்களுடைய பிள்ளையப்பா, நம்புங்கப்பா. உம்மை பாடாம நான் யாரப்பா பாடுவேன், யாரப்பா பாடுவேன். உம்மை பாடல் பாடுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்களை எடுத்துரையுங்கள். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எஸ்தர் குடும்பம் முழுவதும் சேர்ந்து இந்த பாடல் பாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். அவர் திருப்பெயரை மாட்சிப்படுத்த மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாய் தேடுவோரின் இதயம் அக்களிக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு காலையில் சங்கீதம் 91 மிக அழகாக ஆண்டவர் நமக்கு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 11ஆம் வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாட வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் பார்க்கணுமப்பான்ற பாடல். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயான்னு சொல்லி ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கப்பா. அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால தான் 12ஆம் வசனத்தில் இன்னும் அழகாக சொல்லப்படுகிறது. யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். ஆமென். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு
அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் ஒரு அழகான பாட்டு பாடினீங்க கீதாம்மா. ஒரு ஒரு முதல்ல ஒரு 4 வரிகளை மட்டும் சத்தமாய் ஃபோனை பக்கத்தில் எடுத்து வச்சு பாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆமென். ஆமென். பாடலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென். ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்பை நீ நழுவ விடுற. ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறார். உன் உள்ள கதவை தட்டுகிறார். மகளே மகனே, இந்த வசனத்தை கொடுத்து உன்னை உள்ள கதவை தட்டுறாரு. உன் சொல்லும் செயலும் எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்த்தியா? உன் சொல்வது எப்படி இருக்கிறது, உன்னுடைய செயல் எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது, உன்னுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இல்லையே? ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாய் அவரை வழிபடணும்னு எதிர்பார்க்கிறார். மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும், மற்றவர்கள் நம்மளை பாராட்ட வேண்டும். நான் ரொம்ப அழகாக ஜெபிச்சிட்டேன், நான் ரொம்ப அழகாக பாடிட்டேன், ரொம்ப அழகாக சுதிச்சிட்டேன் என்று சொல்லி நம்மளை முதன்மைப்படுத்துகிறோம். அது ஆண்டவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு தேவைப்படும் பொழுது, அவர் உன்னை அழைக்கும் பொழுது நீ அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தாவீது என்ன பண்ணுறாரு, பாடலர் பொறுப்பை ஆசாவுக்கும் அவர் உறவின் உயராருக்கும் கொடுத்துட்றார். அடுத்தது என்ன செய்கிறாரு, 37ஆம் வசனத்திலே, பின்பு தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை முன் வாசிக்கலாம். 37ஆம் வசனம். தொடர்ந்து என்னாலும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாவையும் அவரின் உறவின் முறையாரையும் பணித்தார். ஆமென். ஆமென். இப்போ ஆசாவுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் முதல் டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்டது? பாடல்களை பாடும் பொறுப்பை. பாடல்களை பாடும் பொறுப்பை. பாடல்களை பாடும். தெரிந்தா சொல்லுங்க, தெரியலன்னா உளராதீங்க. அல்லேலூயா. பாடல்கள். தெரிந்தா சொல்லுங்க, தெரியலன்னா உளராதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாய் அவருடைய வார்த்தைகளை தேடுவோரின் இதயம் மக்களிக்கும். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை, நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாவுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் முதலாக அளித்தார். அல்லேலூயா. ஆமென்.
வேத வசனங்களை உண்மையாய் அறிந்து புரிந்து அதனுடைய அர்த்தங்களை முதலும் தொடக்கமும் உள்ள வசனங்களை ஒன்று கூட ஒரு எழுத்தோ சிற்றெழுத்தோ புள்ளியோ விடாமல் நாம் அதை வாசிக்கும் பொழுதுதான் ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள். அதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேறு, அதில் உள்ள மறை உண்மைகள் வேறு. அல்லேலூயா. அரைகுறையா ஆடு முனித்தோலை மேயிற மாதிரி ஆடு முனித்தோலை கடிச்சு 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 போற மாதிரி அங்க ஒரு கடி இங்க ஒரு கடி கடிச்சிட்டு போகாதே. உண்மையாயிரு, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாயிரு, வளராத. தெரிஞ்சா சொல்லு, இல்லாட்டி வாய்க்கு பூட்டு போடு. ஆமே. உண்மையா அவர் விரும்புவதை செய். அல்லேலூயா. ஆசாவுக்கும் அவர் உறவின் முறையாளருக்கும் முதலாக ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை தாவீது கொடுக்கிறார். ஆமென். பின்பு தாவீது 37ஆம் வசனத்திலே ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாவையும் அவரின் உறவின் முறையாரையும் பணித்தார். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை கொடுக்கிறார். இப்ப உடன்படிக்கையின் பேழையின் முன்பாக தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு. ஆமென். நமக்கு இந்த மாலை பொழுதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இதுதான் நமக்கு பேழை. ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பது ஆண்டவருடைய உடன்படிக்கை. ஆமென். இதன் முன்பாக தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக இதன் முன்பதாக இருக்குமாறு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பணித்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பணி ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை கொடுக்கிறார். இரண்டாவது பணி எந்நாளும் உடன்படிக்கை பேழை முன் பணிவிடை செய்வதற்காக. அல்லேலூயா. அந்த பணிவிடை செய்வதோடு கூட 38ஆம் வசனத்திலே ஓபேது ஏதோம் அவர் உறவின் முறையாளர்களை 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எத்தூனின் மகனான ஓபேதும் ஏதோவும் கோசாவும் வாயில் காவலராக நியமிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்று இந்த கூகுள் மீட் வழியாக உங்களையும் ஆண்டவர் வாயில் காவலராக நியமித்திருக்கிறார். கூகுள் மீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் சாவி கொடுத்துருக்குறது. ஆமென். நீங்கள் உங்களுக்கு அட்மின் பொறுப்பை கொடுக்குது. நீங்கள் நினச்சா யாரை வேணாலும் வைக்கலாம், நீங்கள் நினச்சா யாரை வேணாலும் தூக்கி எறியலாம். அல்லேலூயா. அது உங்களுடைய பாவம், ஆண்டவர் கொடுத்த பணி. ஆனால் ஆண்டவருக்கு என்ன? அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய எந்நாளும் பேழையின் முன்பு பணிவிடை செய்வதற்காக நீங்களும் நானும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். வாயில் காவலராக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். யாரும் ஓடி போகக்கூடாது. அல்லேலூயா. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஓடிட்டாங்க, யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. இயேசுவை பிடிக்க வரும்பொழுது சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த 12 சீடர்களில் ஒருத்தன் முத்தமிட்டு காட்டி கொடுத்துட்றான். 11 சீடர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இயேசு கேட்பாரு, நீங்களும் ஓடி போக விரும்புகிறீங்களா? நீங்களும் ஓடுறீங்களா? ஓடி போங்க. அல்லேலூயா. ஓடி போகிறவங்கெல்லாம் போட்டோம், ஓடி போகிறவங்கெல்லாம் போட்டோம். ஆனால் ஆண்டவருடைய பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு உங்கள் உறவின் முறையாரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பணித்திருக்கிறார், காவலராக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, ஆண்டவர் 39ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 39ஆம் வசனம். யாராவது ஒருவர் வேகமாய். அவருடைய உறவின் முறை
ஆமென். இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருக்கூடாரமாகிய இந்த கூகுள் மீட் இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழு நடத்துகின்ற இந்த கூடாரத்தின் முன்பு பணி செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. திருக்கூடாரத்தின் முன் என்ன பணி? 40ஆம் வசனம் வேறு யாராவது வாசிக்கலாம் சப்தமாய். ஆமென். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரி பலிபீடத்தின் மேல் அவர்கள் எரி பலிகளை செலுத்த வேண்டும். ஆமென். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரி பலிபீடத்தின் மேல் அவர்கள் எரி பலிகளை செலுத்த வேண்டும். ஆமென். 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 முதலாவது ஆசாவுக்கும் அவர் உறவின் முறையாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பு. இரண்டாவது, உடன்படிக்கை பேழை முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு பொறுப்பு. மூன்றாவது, அவருடைய வாயில் காவலர்களாக இருப்பதற்கு சிலரை பொறுப்பு. நான்காவது, இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரிபலி பீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும் என்ற பொறுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எரிபலி பீடத்தின் மேல் எரிபலிகளை செலுத்துவது என்று சொன்னால் ஆண்டவரை ஸ்துதிப்பது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்துதி ஸ்தோத்திர பலிகள் எடுப்பது, அதுதான் எரிபலி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம தவறாம செய்துட்டு வரோம். ஆமென். 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 திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி, வேதத்தில் எழுதியுள்ளபடி, அதனால தான் அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று அன்னை மரியாளுக்கு வாழ்த்து கூறுகிறோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி. அல்லேலூயா. அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் தவறாமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்படி கட்டளை என்று சொன்னால் 41ஆம் வசனம் அழகாக சொல்லுது. இவர்களோடு ஏமானையும் எதுத்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும். வாசிக்க கேட்போமா? 41ஆம் வசனம். எலிசபெத் அம்மா. ஆமென். இவர்களோடு ஏமானையும் எதுத்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று உரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். ஆமென். ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். கட்டளை. கட்டளை தேவப்படைகளை, இது நமக்கு கட்டளை ஜபம். ஆமென். ஆமென். குருக்களுக்கு கட்டளை ஜபம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. குருக்களுக்கு கட்டளை ஜபம் இருக்குது. காலையில் இந்த ஜபம் செய்யணும், மத்தியானம் இந்த ஜபம் செய்யணும், சாயங்காலம் இந்த ஜபம் செய்யணும், நைட்டில் இந்த பக்கம் செய்யணும். அவங்களுக்கு ஒரு செப்பரேட் திருப்பாடல்கள் வழியாக தியான மையத்தில் போயிருக்கும் பொழுது அங்கே குருவானவர் எங்களுக்கு கற்றுத்தந்தார். குருக்களுக்கு செய்யக்கூட ஒரு சின்ன புஸ்தகம், அதில் திருப்பாடல்களை எப்படி தியானிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி, அவருடைய உன்னத பலி எப்படி செலுத்தணும்னு சொல்லி குருவானவர்களுக்கு என்று தனி ஜப புஸ்தகம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை
சுமந்தவரே நன்றி 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 நன்றின்னு சொல்லி ஆண்டவரின் பேரன்பு என்றென்ன உள்ளது என்று உரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கூகுள் மீட்டில் உங்களை முன் குறித்திருந்தார், முன்னறிந்திருந்தார், முன் குறித்தார், உங்களை அழைத்திருக்கிறார். என்னையும் சேர்த்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவருடைய மாட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறார். அவருடைய பணியை செய்வதற்காக அவருக்கு ஏற்புடைய மக்களாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்திருந்தார், முன்குறித்தார், அழைத்தார், அவருடைய மாட்சியில் பங்கு பெற செய்தார். அவருடைய பணியை செய்வதற்காக நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு ஏற்புடையவராக இன்று மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்று 8 மணிக்கு பிரேயர் முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் என் கூட இருப்பீங்கன்னு கேட்கும்போது அந்த 5 பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 சகோதரிகளை பார்க்கிறோம் இந்த வேதத்திலே. அதில் 5 பேர் முன்மதி உடையவர்கள், 5 பேர் அறிவிலிகள். அறிவிலிகள். முன்மதியுடையோர் ஆண்டவருக்காக விளக்கு, எண்ணெய் எல்லாம் ஆயத்தமாக எடுத்து சென்றார்கள். அறிவிலிகள் விளக்கம் மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க, கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு போகல. அவங்களுக்கு எண்ணெய் தீர்ந்துருச்சு, எரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ போய் வாங்கிட்டு வாப்பா, எங்களுக்கு அவர் வர நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாங்கள் எங்கேயும் ஓட முடியாதுன்னு சொல்லி அந்த முன்மதி உடைய 5 பேர் இன்று இந்த மாலை வேளையிலே, ஆண்டவருடைய ஆராதனை வேளையிலே தொடர்ந்து அவருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த 5 பேர் அறிவிலிகள் போயிட்டாங்க. அறிவிலிகள் போயிட்டாங்க, முன்மதியுடையோர் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த முன்மதி உடையவர்களாக, அறிவு தெளிந்தவர்களாக, கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஆசாவுக்கு தாவீது கொடுத்த கட்டளை போடு நமக்கும் ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பையும் அவருடைய தொழுகை கூடங்களிலே இந்த கூகுள் மீட்டிலே தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காகவும், அவருடைய பணி இல்லத்திலே காவலராகவும், அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் ஸ்தோத்திர பலிகளை எடுக்கவும், ஆண்டவருடைய பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளை. ஆமென். 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, ஒன்று குறிப்பீடு 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீ விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று குறிப்பீடு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாத்தான் தாவீதை நோக்கி, நீ விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். நீர் விரும்புவதெல்லாம் செய்ய. அப்போ எந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தாவீதுக்கு நாத்தானின் இறைவாக்கினர் மூலமாக அந்த செய்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தாவீது ஒரு ராஜாவா இருந்துட்டு தன்னுடைய கடமைகளை எப்படி செய்கிறார்? ஒரு ராஜான்ற பெருமை பாராட்டவில்லை, தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டவில்லை, தன் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டவில்லை.
ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டி ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பையும் அவர் உடன்படிக்கையின் பேடை முடிவு தொடர்ந்து எந்நாளும் பணிபுரி செய்யும் பொறுப்பையும் அவருடைய உடன்படிக்கை பேடைக்கு முன்பதாக காவலர்களையும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி அவருடைய வார்த்தை வசனங்களை எழுதியுள்ளது படி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்று உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு உங்களையும் ஆண்டவர் என்னையும் இந்த அருமையான இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே இணைத்திருக்கிறார் என்பார்களே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் விலகாதீர்கள். அவருடைய சமூகத்தில் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான் என்று சொல்லி ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி பாடல் பாடும் பிள்ளைகளாக அவருடைய பேழைக்கு முன்பாக இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு முன்பதாக பணிபடி செய்யும் பிள்ளைகளாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட அனைவரோடையும் சேர்த்து ஆண்டவரின் பேரன்பு என்னென்றும் உள்ளது என்று உரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீரப்பா. அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. இறைவார்த்தின் அபிஷேகத்தினால் நிரப்பியதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய அந்த பொன்னானவுடைய நேரங்களை ஆண்டவருக்காக கொடுத்த பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய நேரத்தை உண்மையாக நம்முடைய சொந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்து இந்த அரை மணி நேரத்தை ஏறக்குறைய 37 நிமிடங்களை ஆண்டவருக்காக கொடுத்தீங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் 7 மடங்கு ஆசீர்வாதங்களை தரவிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று ரெண்டு அல்ல, 7 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. அதை காணும் பொழுது கண்ட பொழுது நீங்கள் சாட்சியாக வந்து சொல்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் இடையிலே ஓடிப்போனவர்களையும் தவறிப்போனவர்களையும் சோம்பேறிகளையும் அனைவரையும் நிறைவாக 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 மேலுமாக யூடியூப் வழியாக இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பப் போவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாய் 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம். தாயே நீரே எங்கள் தஞ்சம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென்.